CA Foundation, Principles and Practice of Accounting, Chapter 2, Unit 10, Rectification of Errors, Part 2, presented by Madhi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 2ல Accounting Processல Unit 10ல Rectification of Errors, Part 2. நம்ம சோஃபார் வந்து ஒரு 9 யூனிட்ஸில் 10th யூனிட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 10th யூனிட் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அது பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்ட் 2. இந்த 10 யூனிட்ஸை முடிச்சிட்டோம்னா யூனிட் சாப்டர் 2 வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு அர்த்தமாயிடும். ஓகே, இப்போ போன இதில் நம்ம வந்து எரர்ஸ் பார்த்தோம். அதாவது எரர்ஸ்ன்றது ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம போஸ்டிங் ஆரம்பிக்கிறது, அதாவது டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னலைஸ் பண்ணுறதுலேருந்து, அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஜேர்னல் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல், அதுக்கப்புறம் வந்து லெட்ஜர் போஸ்டிங்கு, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து P&L ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது லெட்ஜர் போஸ்டிங்கு டேலி பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம டிரான்சாக்ஷனில் நம்ம இது பண்ணும்போது ஜேர்னல் பண்ணும்போது ஜேர்னலில் எரர் பண்ணலாம், இல்லை லெட்ஜர் போஸ்டிங் எரர் பண்ணலாம், இல்லை ட்ரையல் பேலன்ஸ் கூட எரர் பண்ணலாம். இப்போ இந்த எரர்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன தப்புகள்லாம் பண்ணுவோம் அப்படின்றத வந்து போன எபிசோடில் இதில் நம்ம பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் எரரில் ஒரு 4 தான் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு எரர்ஸ் இன் பிரின்சிபல்ஸ். எரர்ஸ் இன் பிரின்சிபல்ஸ்னால் அதாவது கொள்கையிலே தப்பு பண்ணுறது, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக பண்ணுறது. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா, இப்போ ஃபர்னிச்சர் வாங்கினோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஒரு 10,000 rupees சொல்லிட்டு போட்டிருந்தோம்னா அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தப்பாக போட்டோம்னா அது பிரின்சிபல்ஸ் எரர். ஓகேங்களா, ரைட்டு. அதுக்கப்புறம் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், ஒரு என்ட்ரியே ஃபுல்லாக விட்டுறது, ஒரு டிரான்சாக்ஷனே ஃபுல்லாக விட்டுறது. எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனில் வந்து பார்ஷியல் ஒமிஷன் விடும், பாதி போட்டுறது பாதி இது பண்ணுறது. அதாவது ஒரு ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்டிங் போடும்போது ஜேர்னலில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி போட்டுருவோம், செகண்ட் இது போடாமல் விட்டுறது. எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன்ஸு. எரர்ஸ் ஆஃப் கமிஷன்ஸ்ன்றது அதாவது 100 ரூபா போடுற இடத்துல 1000 ரூபா போடுறது, இல்லை வேறு மாற்றி போடுறது, அந்த மாதிரி போடுறது எரர்ஸ் ஆஃப் கமிஷன், இல்லை டபுள் போஸ்டிங், அந்த மாதிரி போடுறது எரர்ஸ் ஆஃப் கமிஷன். அதுக்கப்புறம் வர்றது வந்து காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர்னா எக்ஸ் அக்கௌண்ட் போடுறது ஒய் அக்கௌண்ட்டில் போட்டுறது, அதெல்லாம் வந்து காம்பன்சேட்டிங் எரர். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும், மற்றபடி வந்து தப்பாக இதாக வந்து என்ட்ரி போடும்போது தப்பாக போட்டுறது. இதுதான் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து போன இதில் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னால் இப்போ சோஃபார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எரர்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது, இந்த எரர்லாம் மிஸ்டேக்கை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றதான் நான் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ₹10,000 வச்சுக்கிங்களேன். இந்த 10,000 நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக போடணுனாக்கா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படி போட்டு இந்த 10,000 இங்கே போடணும். இதுதான் வந்து ஒரிஜினல் என்ட்ரி. இதான் ஆக்சுவலாக நம்ம வந்து போட்டோம்னா ஒழுங்காக போடணும். ஆனால் இன்ஸ்டீட் ஆஃப் ஃபர்னிச்சர்னு போடுறது பதில் நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டோம்னு வச்சு தப்பா, இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தப்பாக போட்டோம் வச்சுங்க. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, ஃபர்னிச்சர் போட்ட இடத்துல அடிச்சுட்டு மேலே பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. இது வந்து அந்த மாதிரி எதுனா தப்பு. அது மாதிரி வந்து அதாவது அக்கௌண்டிங் இதில் வந்து ரூல் என்னன்னாக்கா, எந்த ஒரு என்ட்ரியும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு என்ட்ரி தான் போட்டு சரி பண்ணுமே தவிர அடித்து எழுதக்கூடாது. கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. கரெக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, அது வந்து நாளை எப்போ வேணாலும் தவறுதலுக்கு வழிவகுக்கும். அதாவது வேணே நாளைக்கு வந்து வேறு ஏதாவது மறைக்கணும், ஹிடன் ஆப் ஆகணும், மறைச்சிட்டு எழுதுவாங்க கொள்வாங்கன்றத அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த தப்பு பண்ணாலும் அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் தான். எரர் அந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ஜேர்னலோ இன்னொரு போஸ்டிங்கோ இன்னொரு இதை போட்டால் சரி பண்ண தவிர அதில் அடிச்சுட்டு எழுதக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமானது. அப்போ இந்த இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இது தெரியும். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட வேண்டியதில்லை, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டுட்டுனா அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது எப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ எரர்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸை வந்து எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிப்போம்
அப்படின்றது. அதாவது முதல்ல மிஸ்டேக்ஸ் எரர்ன்றது வந்து என்னென்ன எரர்னு சொல்லிட்டோம். எரர் இன் பிரின்சிபல், எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷனு, காம்பன்சேட்டிங் எரர்னு சொல்லிட்டோம். இந்த எரரை எந்தெந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா அது எப்படி எப்படியாலும் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இது வந்து எரர்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் ஆரம்பிக்கும் போது அது 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு என்னன்னாக்கா பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தப்பாக ரைட்டா அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, எரரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ட்ரையல் பேலன்ஸ் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் கண்டுபிடி. இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டே இருந்துச்சிங்களேன். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் போடணும் 10,000. இது வந்து இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஆனால் நீங்கள் தவறாக என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபர்னிச்சர் பதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிறீங்க. இந்த தப்பை வந்து நீங்கள் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறீங்களா, இல்லை ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ண பிறகு கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வேறு மாதிரி சரி பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ண பிறகு பண்ணிங்கன்னா அதை வேறு மாதிரி பண்ணணும். தட் மீன்ஸ் என்னன்னாக்கா, உதாரணத்துக்கு பாருங்கள், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸு, அதாவது ஏன் அது ப்ரிப்பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத அது முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க. ஒன்ஸு நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒன்ஸு நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு லெட்ஜரில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணவில்லை, ட்ரையல் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அதன் பிறகு வந்து சப்சிக்வெண்டாக எந்த கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் நீங்கள் அது சப்சிக்வெண்டாக ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது போட்டு நீங்கள் பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் முன்னாடி பண்ணிடலாம். அப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறது, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா எப்படி எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக என்னன்னாக்கன்னா, பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸில் வந்து பிரச்சனை கிடையாது. டிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன தப்பு பண்ணோம் அது எப்படி ரெக்டிஃபை பண்ண கண்டுபிடிச்சிடும். ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ்ன்றது 2 விதமாக போகும். ஒன்று டூரிங் த இயர், இன்னொன்று நெக்ஸ்ட் இயர். இந்த டூரிங் ஓகே. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல வந்து என்ன பார்க்கலாம்னாக்கா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்னும் ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை, அது முன்னாடி பண்ணோம்னா அது எப்படி வந்து தவறுகள் சரி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஏன் இதை ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண பிறகு பண்ணுறது முடியும்னு சொன்னாங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா டிஃப்ரென்ஸ் எதாக இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மாதிரி அதுக்காக தான் வந்து அந்த மெத்தடை மாற்றணுறாங்க. ஓகேங்களா. அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபெக்டட் ஒன் அக்கௌண்ட் ஒன்லி, அதையும் 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸில் என்ன பிரிக்கிறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எரர் கண்டுபிடிக்கிறோம், ரைட், ஓகே, அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். அந்த தப்பு ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா எப்படி பண்ணுறது, 2 ஆர் 2க்கு மேற்பட்டது இருந்ததுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றது, எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இது எப்படிலாம் வரும், அஃபெக்டட் அக்கௌண்ட்ஸ் ஒன்றுனா எப்படிலாம் வரும்னாக்கா, அண்டர் காஸ்டிங். ஒன்று சொல்ல பாருங்க. அண்டர் காஸ்டிங்ன்றதுனா எப்படின்னா, இப்போ டே புக் இருந்து வச்சுங்க, பர்ச்சேஸ் டே புக் இருந்து வச்சுங்க. பர்ச்சேஸ் டே புக்கில் நம்ம டோட்டல் போடுறோம். பர்ச்சேஸ் டே புக்கில் டோட்டல் போடும்போது இங்கே அமௌண்ட்லாம் போட்டுனே வரும், எல்லாம் போட்டுன்னு வரும். இதை கூட்டினாக்கா 2,15,000 வருது டோட்டல் வச்சுங்க. நம்ம இங்கே எடுத்து எழுதும்போது டோட்டல் பண்ணும்போதே 2,10,000 எழுதிட்டோம், 5,000 ஷார்ட்டாக விட்டோம்னா அண்டர் காஸ்டிங். அதாவது ஆக்சுவல் டோட்டலை விட கம்மியாக பண்ணோம்னா அண்டர் காஸ்டிங். புரியுதுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2,10,000 சொல்லிட்டு பர்ச்சேஸ் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 2,10,000 சொல்லிட்டு அக்கௌண்ட் போட்டிருப்போம். அப்போ ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு வந்து 5,000 டிஃப்ரெண்ட் வரும் போட்டோம்னா. இன்னும் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை, பட் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா. இது பேர் அண்டர் காஸ்டிங். அதாவது டோட்டலில் மிஸ்டேக் பண்ணுறது, இந்த டோட்டல் மிஸ்டேக்கோ இல்லை போஸ்டிங்கில் மிஸ்டேக் பண்ணுறது ஒரு அமௌண்ட்டு பதில் அதை விட குறைவாக பண்ணோம்னா அது அண்டர் காஸ்டிங். ஓகேங்களா. அடுத்து ஓவர் காஸ்டிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓவர் காஸ்டிங். அதாவது அதே தான், அதே ஒரு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து சேல்ஸ் டே புக்கு வச்சுங்க. சேல்ஸ் டே புக்கில் வந்து நம்ம டோட்டல் பண்ணுறோம். சேல்ஸ் டே புக்கு டோட்டல் பண்ணும்போது
அமௌண்ட்லாம் போட்டுன்னு வரோம். இங்கே வந்து 3,25,000 தான் ஆக்சுவல் டோட்டல் வரணும். ஆனால் நம்ம தவறுதலாக 3,35,000 அப்படின்னு போட்டுட்டோம்னா அது 10,000 அதிகம் போட்டுக்கணும் இல்லையா? தட் இஸ் கால்டு ஓவர் காஸ்டிங். ஓவர்னா அதிகம், அண்டர்னா குறைவு. ஓகேங்களா? இது வந்து ஒரு அக்கௌண்ட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா எப்படி பண்ணுறது தான். அதுக்கு முதல்ல எப்படிலாம் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறது தான் இது. அண்டர் காஸ்டிங், ஓவர் காஸ்டிங். ஓகே. அடுத்து டபுள் போஸ்டிங். என்ன பண்ணுவோம்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இப்போ எக்ஸ் பணம் கொடுத்துருக்கா வச்சுங்களேன், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ் அக்கௌண்ட்டில் போடும்போது நம்ம இது வந்து எக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து எக்ஸோட லெஜரில் கொண்டு போஸ்டிங் போடணும். எக்ஸோட லெஜர் போஸ்டிங் போய் இது வந்து ஒரு 5,000 வச்சுக்கோம். இப்போ எக்ஸோட அக்கௌண்ட் அந்த 5,000 போடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா பை கேஷ் அப்படின்னு போட்டு ஒரு 5,000 என்ட்ரி போட்டுருவோம். ஒரு டேட்டா போட்டு ஒரு தடவை போஸ்டிங் போட்டு வச்சோம். கேஷ் புக்கில் வந்து அது வந்து வரும். கேஷ் புக்கில் வந்து நம்ம வந்து 2x அக்கௌண்ட் 5,000 போட்டுருவோம். இதான் இதுக்குள்ளே ஜேர்னலில் போஸ்டிங் போடுறது முடிஞ்சுது. ஆனால் நம்ம தவறுதலாக என்ன பண்ணுவோம்னா இதை ஒரு தடவை மறுபடியும் போட்டோம்ல, மறுபடியும் இதே எக்ஸ் அக்கௌண்ட் தூக்கி மறுபடியும் பை கேஷ்னு போட்டு இன்னொரு 5,000 போட்டுருவோம். டபுள் போஸ்டிங் புரியுதுங்களா? அதாவது டபுள் போஸ்டிங் போட்டுட்டோம். இந்த ஒரு என்ட்ரி தான் போடணும், நம்ம 2 தடவை போஸ்டிங் போடணும். அப்போ 5,000 அதிகமாகிடுமா? எக்ஸ் அக்கௌண்ட்டில் 5,000 கூட இருக்குமா? எக்ஸ் அக்கௌண்ட் 5,000 இது பேலன்ஸ் ஷீட்டில் போய் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் நம்ம இன்னும் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம் அதில் உள்ள இது. ஓகேங்களா? டபுள் போஸ்டிங். அதுக்கப்புறம் ஒமிஷன். ஒமிஷன்றது என்னன்னாக்கா ஒரு ஜேர்னலே விட்டுறது. ஒரு 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 அதாவது சாரி ஒமிஷன்றதுனா ஒரு என்ட்ரியை விட்டுறது. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ் அக்கௌண்ட் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ் அக்கௌண்ட் 5,000 போனேன். எக்ஸ் அக்கௌண்ட் போடும்போது நம்ம வந்து இங்கே வந்து இந்த எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பை கேஷ் அப்படின்னு சொல்லி 5,000 போடணும் இல்லையா? இதை போடாமே விட்டுறது. கேஷ் புக்கில் மட்டும் போட்டுருவோம். கேஷ் புக்கில் மட்டும் 2x அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5,000 போட்டுடுறோம். ஆனால் இதில் கொண்டு போடும்போது போடாமல் விட்டுறது ஒமிஷன். இது எல்லாமே என்னன்னா ஒரு ஜேர்னலில் 2 இது வரும், ஆனால் ஒரு டெபிட் என்ட்ரி கிரெடிட் வரும். ஏதாவது ஒரு என்ட்ரி போட்டுருவோம், ஆனால் ஒரு என்ட்ரி போடாமல் விட்டுறது. இதுதான் வந்து ஒமிஷன். இது அதாவது இது எல்லாமே இது. ஓகே. இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம போட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பாருங்கள், இது அண்டர் காஸ்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனித்து பாருங்கள். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, டோட்டல் ஆஃப் சேல்ஸ் டே புக் ஹேஸ் பீன் அண்டர் காஸ்டட் 300. அதாவது இது வந்து சேல்ஸ் டே புக் இருக்குது. சேல்ஸ் டே புக் சேல்ஸ் புக் ரெண்டும் ஒன்று தான். டே புக்கு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து சேல்ஸ் டே புக்கில் நம்ம பார்ட்டி பேர்லாம் போட்டு தான் இங்கே போடுவோம். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம போட்டுன்னு இருக்கோம், இதெல்லாம் போடணும். இப்போ இதில் போடும்போது எல்லாம் போட்டுன்னு வந்துடும் இல்லையா? இதில் 300 ரூபா கம்மியாக போட்டோம். 300 ரூபா கம்மியாக போட்டு, அதாவது இது வந்து மொத்தம் 3000 வரணும் வச்சிங்களேன், நம்ம 2,500 தான் போட்டுக்கிறோம். 700 ரூபா 300 ரூபா கம்மியாக போட்டோம். இப்போ இந்த 2,500 நம்ம எதில் கொண்டு போடுவோம்? நம்ம இதில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் தானே, இது சேல்ஸ் புக்கில் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இது சேல்ஸ் டே புக்கு கிரெடிட் சேல்ஸ் மட்டும் என்ட்ரி போடுறது. இதுலேருந்து நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்து போவோம், லெட்ஜருக்கு சேல்ஸ் லெட்ஜருக்கு எடுத்து போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் டே புக் அப்படின்னு போட்டுட்டு 2,500 ரூபா போட்டிருப்போம். ஆக்சுவலாக எவ்வளோ போடணும்? இங்கே 3000 போடணும். 300 ரூபா ஷார்ட் போட்டோம். அப்போ இங்கே என்ன நம்ம திருப்பி என்ன பண்ணணும்? இந்த டோட்டலில் வந்து நம்ம இது பண்ணால் இது வந்து 2,500 வந்து 3000 ஆகும். இப்போ 300 ரூபா ஷார்ட் ஆச்சா? இந்த 300 ரூபாய்க்கு கொண்டா இங்கே போடணும். அவ்வளோதானே, 300 ரூபா கொண்டா போடணும். ஓகே, 300 ரூபா போட்டலாமா? ரைட், போட்டோம். அப்போ இங்கே ஜேர்னல் என்ன எழுதுறது? இந்த ஜேர்னல் போஸ்டிங்க்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே பை போட்டு ஆரம்பிப்போம் இல்லையா? இங்கே வந்து பை போட்டு நம்ம வந்து கரெக்டாக ஆரம்பிப்போம். இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன எழுதுறது? அந்த இடத்துல என்ன எழுதுறது? இது என்ன புக்கு? சேல்ஸ் அக்கௌண்ட். இது எங்கேருந்து வருது? எதுங்க ஷார்ட்டேஜ் ஆச்சு? சேல்ஸ் டே புக்கில் சேல்ஸ் புக்கில் ஷார்ட்டேஜ் ஆச்சு. அப்போ இங்கே என்ன எப்படி ஷார்ட்டேஜ் ஆச்சு? அண்டர் காஸ்டிங் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்னா இந்த பை அப்படியே இருக்குது இல்லையா? பை, அதாவது என்ன சொல்லணும், சேல்ஸ் புக் அண்டர் காஸ்டிங் காஸ்டிங்ன்றது இந்த இடத்துல எழுதணும். அண்டர் காஸ்டிங், அவ்வளோதான். சேல்ஸ் புக் அண்டர் காஸ்டிங், வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கிங்களா? இது சேல்ஸ் டே புக்கில் ஏற்பட்ட தப்பு.
சேல்ஸ் டே புக்கில் உள்ள ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம பை ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதில் ஷார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 3000 போனால் 2500 போட்டோம். 300 குறையுது. அந்த 300 போட்டுட்டோம். வேறு எதுவும் அஃபெக்ட் ஆகல. ஒன்லி வந்து சேல்ஸ் டே புக்கில் மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்று அண்டர் கேஷ் தான் டோட்டல் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். வேறு எந்த தப்பும் பண்ணலை. அப்போ 300 கொண்டாந்து போட்டோம். இங்கே பை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் டே புக்கு சேல்ஸ் புக்குன்னு போடுவோம். அப்போ இங்கே என்ன போகிறது? பை போட்டோம். இங்கே 300 போட்டோம். இங்கே என்ன போடுதுன்னா இது எங்கேருந்து வந்து சேல்ஸ் டே புக் இல்லையா? பை சேல்ஸ் டே புக் அண்டர் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம், இல்லை பை சேல்ஸ் டே புக் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் டே புக் அண்டர் காஸ்டிங் அப்படி கூட சொல்லலாம். தப்பு கிடையாது. பட் சேல்ஸ் டே புக் அண்டர் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போடணும். இப்போ இது எதை வருது? இது 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 எந்த அக்கௌண்ட்டில் கொண்டு போடுறோம்? சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் டே புக்கில் இல்லை, சேல்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் லெட்ஜரில் கொண்டு கரெக்ஷன் பண்ணுறோம். அப்போ எப்படின்னா வரும்? இங்கே இன் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்னன்னு போட்டு எழுதணும். இதுதான் பை அண்டர் காஸ்டிங் ஆஃப் சேல்ஸ் டே புக் 300 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதாவது இது மீனிங் எப்படின்னாக்கா, இது சேல்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த இடத்துல பை அண்டர் காஸ்டிங் ஆஃப் சேல்ஸ் டே புக் சேல்ஸ் புக்கு 300 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? புரியுதா? இதான் வந்து இது. அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்க. எக்ஸாம்பிள் 2ல டோட்டல் ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக் ஹாஸ் பின் அண்டர் காஸ்டட் ₹590. அதாவது ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக்கில் 590 ரூபா குறைவாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக். ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக்னா என்னங்க? ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக்னா என்னது? ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக்ன்றது என்னது? உள்ள வந்தது வெளியில போயிருக்கு. எது உள்ள வந்திருக்கும்? எப்போ வந்து எது வந்துன்னா வெளியில் அனுப்பணும்? நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நான் சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்றா நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பொருள் உள்ளே வருது, வந்ததை நம்ம பொருள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே அனுப்புகிறோம். அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் உள்ளது மட்டும்தான் வெளியே அனுப்புகிறோம். அப்போ ரிட்டர்ன் அவுட்வேர்ட் வெளியில் போகுது. அப்போ என்ன புக் இது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, அதான் சப்சிடி புக் இது. ஓகேங்களா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்டர் காஸ்டில் 590 ரூபா கம்மியாக போட்டாங்க. என்ன டோட்டல் வருதுன்னு சொல்லுங்க, 10,000 கூட வரலாம். ஆனால் போடும்போது டோட்டலில் வந்து ஒரு 590 ரூபா ஷார்ட்டாக போட்டாங்க. அதாவது 10,590 வரணும் வச்சிங்களா. நம்ம டோட்டல் போடும் 10,000 போட்டோம். ஆக்சுவலாக இந்த 590 ஷார்ட்டாக போட்டோம். இந்த 590 இது மொத்தமாக இதுக்கு என்ன போட்டிருப்போம்? இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு அது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், தட் இஸ் லெட்ஜர். லெட்ஜர் வேற, சப்சிடி புக் வேற. ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல என்ன வரும்? டெபிட் சைடில் வருமா, கிரெடிட் சைடில் வருமா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் சைடா கிரெடிட் வருமா? சொல்லுங்க பார்ப்போம். ரைட், நானே சொல்லிடுறேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகேவா? டு பார்ட்டி எக்ஸ். இப்போ பார்ட்டி திருப்பி அனுப்பிடுறோமா? நல்லா இல்லைன்ட்டு. அப்போ இவரை டெபிட் பண்ணுமா? அப்போ எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் வருமா? அப்போ இந்த பக்கம் வந்து 590 ஷார்டேஜ் ஆகிப்போச்சு. பை யார்? பை அண்டர் காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் இருந்து போடுறது 500 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடணும். ஓகேங்களா? திருப்பி சொல்ல பாருங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ன்றது வந்து சப்சிடி புக். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ன்றது லெட்ஜர். இப்போ நம்ம லெட்ஜரில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் இங்கே? இன் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். ரிட்டர்ன் அவுட்வேர்ட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஆக அப்போ என்ன வரும்? அது பை அண்டர் காஸ்டிங் ஆஃப் ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக்ஸ் 590. ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து தெரியுதுங்களா? இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகுது. இது ரிட்டர்ன் அவுட்வேர்ட் புக்ஸ். ரிட்டர்ன் அவுட்வேர்ட் மீன்ஸ் என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்றது உள்ளே வந்த பொருளை வெளியில் அனுப்புகிறோம். பர்ச்சேஸ் பண்ணோம், சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறோம். அப்போ ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ். அதே சேல்ஸ் ரிட்டர்னா ரிட்டர்ன் இன்வேர்டு. வித்த பொருள் வெளிலேருந்து வித்துட்டோம், வித்த பொருள் சரியில்லை சொல்லி உள்ளே வருது. அப்போ ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ். இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அதுக்காக தான் இந்த இதை போட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு எப்படின்ட்டு? ஓகே, அண்டர் காஸ்டிங் புரிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், ஓவர் காஸ்டிங். ஓவர் காஸ்டிங்லாம் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓவர் காஸ்டிங்லாம் பாருங்கள். டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் டே புக் ஹாஸ் பீன் ஓவர் காஸ்டட் 450.
இப்போ பாருங்கள் பர்ச்சேஸ் டே புக்கு இல்லை பர்ச்சேஸ் புக்கு ரெண்டு நாளும் சப்சிடரி புக் தான். அது சப்சிடரி புக். இது வந்து ஒன்லி புக்கு. இதுலேருந்து வந்து அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து போயிட்டு பர்ச்சேஸ் புக்கில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போய் பர்ச்சேஸ் லெட்ஜரில் தான் போஸ்டிங் போடுவோம். டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் ஓவர் காஸ்டட். இது பர்ச்சேஸ் டே புக்குன்னு வச்சுக்கிங்க. இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டல் போடுறாங்க. டோட்டல் போடும்போது 450 ரூபா அதிகமாக போட்டாங்க. அதாவது 5000 தான் வரணும் டோட்டல் பண்ணால், ஆனால் 5450 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதாவது 5450 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க, தப்பாக போட்டாங்க. 450 ரூபா அதிகமாக ஓவர் காஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த 5450 எங்கே ஒன்று போட்டிருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு? இது பர்ச்சேஸ் டே புக்குனா என்ன பர்ச்சேஸ் லெட்ஜர் போமா? பர்ச்சேஸ் லெட்ஜரில் இந்த இடத்துல டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பர்ச்சேஸ் டே புக்குன்னு சொல்லிட்டு 5450 ரூபா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது அதிகமாக போட்டாங்களா? இந்த 450 ரூபா குறைக்கணுமா? 450 குறைக்கணும் என்ன பண்ணணும்? இந்த பக்கம் 450 ரூபா போட்டால் வந்துருமா? சரியாக வந்துருமா? வந்துடும். அப்போ இங்கே பை தானே, பை போட்டால் என்ன வரும்? பை பர்ச்சேஸ் டே புக். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பர்ச்சேஸ் டே புக்கு அண்டர் காஸ்டிங். ஓவர் காஸ்டிங். புரியுதுங்களா? இது கரெக்டாக சிம்பிளான போய் போடலாம். நீங்கள் லெட்ஜரை போட்டிங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இது. அதில் இங்கேருந்து வந்து 5450 தப்பாக போட்டோம். இந்த 450 ரூபா அதிகமாக போட்டுவோம் இந்த பக்கம். அந்த 450 கூட இந்த பக்கம் 450 ரூபா போட்டால் சரியாயிடும். பை போடுறோம், போட்டால் சரியாக போடுவோம். போட்டோமா? இதில் வருது பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பை ஓவர் காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் டே புக் 450 ரூபா. புரியுதுங்களா? இந்த அடுத்து பாருங்கள், டோட்டல் ரிட்டர்ன் அவுட், ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ். அதுக்கு தான் உங்களுக்கு புரியணுன்றது ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் புக்னு கொடுத்துருக்கேன் நான். முதல்ல வந்து ரிட்டர்ன் அவுட்டர் கொடுத்தேன், இப்போ ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரிட்டர்ன் அவுட் அதாவது ரிட்டர்ன் இன்வெர்ட் புக். அதுனாலும் சேல்ஸ் ரிட்டர்னாலும் ஒன்று தான். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு சப்சிடி புக். இது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவர் காஸ்டட் 200 ரூபா. அதே தான் 200 ரூபா வந்து அதிகமாக போட்டாங்க. அதாவது 5000 தான் வரணும், 5200 ரூபா போட்டாங்கன்னு வச்சுக்கிங்க உதாரணத்துக்கு. அப்போ நம்ம என்ன போட்டுப்போம்? சேல்ஸ் ரிட்டர்னில் ரிட்டர்ன் இன்வெர்டு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வெர்ட் புக்ஸில் என்ன பண்ணியிருப்போம்? அக்கௌண்ட்டில் நம்ம வந்து என்ன வரும்? அதில் டெபிட் பேலன்ஸ் வரணும் இல்லையா? ஏன்னா வந்து சேல்ஸ் பண்ணால் கிரெடிட்டு, அது உள்ளே வந்துட்டுனா திருப்பி கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் குறையணும் இல்லையா? இப்போ டெபிட் தானே பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த 5200 ரூபா போட்டிருப்போம். இந்த 200 ரூபா தப்பு தானே? இந்த 200 ரூபா குறைக்கணும் இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வந்துடணுமா? இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணுமா? அப்போ இங்கே பை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இது வந்து அந்த ஓவர் காஸ்டிங் அப்படி சொல்லி இந்த 200 ரூபா போடுவோம். ரைட்டா? சரியாக வருதா பார்ப்போம். இது பை ஓவர் காஸ்டிங் ரிட்டர்ன் அவுட் புக்கு 200 ரூபா. புரியுதுங்களா? இது ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், டபுள் போஸ்டிங். டபுள் போஸ்டிங் வந்து அதுவும் வந்து இதில் எல்லாமே நம்ம வந்து என்னன்னா சிங்கிள் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. மற்ற அதோட கரஸ்பாண்டிங் எல்லாம் ஒழுங்காக போட்டு போயிட்டாங்க. இது மட்டும் தான் ஒரே ஒரு என்ட்ரி தப்பாக போகுது. டபுள் போஸ்டிங் என்ன சொல்லுங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் ஹஸ் பின் போஸ்டட் டுவைஸ் இன் ரெண்ட் அக்கௌண்ட். அதாவது ரெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு கேஷ் அக்கௌண்ட், சாரி ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 500 ரூபா ரெண்ட் வச்சிங்களேன். 500 ரூபா இந்த கேஷ் புக்கில் வந்து 500 ரூபா கரெக்டாக கொண்டு போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு என்ட்ரி போட்டாங்க. ஆனால் ரெண்ட் புக்கில் என்ன பண்ணிட்டாங்க? ரெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல ரெண்ட் பை டு கேஷ் போட்டுட்டு 500 போட்டாங்க ஒரு தடவை. மறுபடியும் ஒரு தடவை 2 கேஷ்னு சொல்லிட்டு 500 போட்டாங்க. அது டபுள் டைம் போட்டாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணுமா? கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் பை கேஷ் போட்டு 500 போட்டால் வந்துடும் இல்லையா? இப்போ இங்கே எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஆனால் நமக்கு வந்து கேஷ் புக்கில் வந்து கரெக்டாக போயிட்டோம். கேஷ் புக்கில் 500 தான் போட்டோம். கேஷ் புக்கில் வந்து 500 போட்டோம். 500 போட்டதும் போது நமக்கு என்ன பண்ணிட்டோம்? கேஷ் வேல்யூ போனதுனால பை பை ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம வந்து 500 போட்டோம். ஒரே ஒரு ரெண்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் ரெண்டில் தான் 2 என்ட்ரி போட்டோம். அப்போ இதை கேன்சல் பண்ணணும், பை கேஷ் போடலாம். ஆனால் கேஷும் போட தேவையில்ல, பை ஓவர் காஸ்டிங் டபுள் போஸ்டிங் கேன்சல்டு அப்படி சொல்லிட்டு போடலாம். அது எப்படி போடணும்னாக்கா ரெண்ட் அக்கௌண்ட்டில் பை டபுள் போஸ்டிங் ருபீஸ் 2000. இங்கே 2000 இது, இந்த 2000 வந்து பை டபுள் போஸ்டிங் ஆஃப் 2000 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அதாவது எப்படி வரும்னாக்கா ரெண்ட் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே ஓவரில் வந்து ஒரு இதில் 2 கேஷ் அக்கௌண்ட்டாக என்ன அக்கௌண்ட் அதை போட்டு 2000 போட்டோம்.
இன்னொரு என்ட்ரியும் போட்டோம் 2000. இப்போ இதை கேன்சல் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து என்ன என்ட்ரி போட்டோம் அதே போட்டு போடலாம். பட் உங்கள் புக்கில் என்ன சொல்லணும்னா பை டபுள் போஸ்டிங் ₹2000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து எந்த அக்கௌண்ட்டில் வந்து சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் எழுதலாம், தப்பு கிடையாது. இது வந்து இது கிடையாது, புரியுதுங்களா? அப்போ ஏன்னா எது டபுள் போஸ்டிங் 2 தடவை பண்ணிட்டாங்க, ஒரு போஸ்டிங்கை ரிவர்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரெசிப்ட் ஆஃப் கேஷ் ஃப்ரம் ரஹீம் ஹாஸ் பின் போஸ்டட் டுவைஸ் இன் ஹிஸ் அக்கௌண்ட். அதாவது ரஹீம்கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரஹீம் அக்கௌண்ட்டு ₹800. அதே தான் ₹800 ரஹீம் அக்கௌண்ட்டில் நாம் ₹800 கிரெடிட் பண்ணோம். பை கேஷ்னு போட்டுட்டு ₹800 போடணும், கிரெடிட் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணார், டபுள் டைம் போட்டார், இன்னொரு ₹800 போட்டார் பை கேஷ்ன்ட்டு. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 2 போடணும், இந்த ₹800 இங்கே போடணும். இங்கே என்ன பண்ணணும், பை டபுள் போஸ்டிங், அவ்வளோதான். டபுள் போஸ்டிங் போடலாம், இல்லை பை கேஷே போடலாம். ஆக்சுவலாக போட மாட்டாங்க, என்ன எரர் பண்ணணும்னு தெரியணுன்றதாக போட்டாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக போனால் பை கேஷ் போட்டு வித் கீழே வந்து பை டபுள் போஸ்டிங் ரிவர்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, டபுள் போஸ்டிங் போட்டு அந்த ₹800 இங்கே போட்டுருங்க, அது அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், டூ டபுள் போஸ்டிங் ஆஃப் ₹200 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இது எப்படின்ட்டு ரைட். அடுத்தது ஒமிஷன் இன் போஸ்டிங். ஒமிஷன் இன் போஸ்டிங் ஏதாவது ஒரு என்ட்ரியில் ஒரு என்ட்ரி போட்டுருவோம், அவ்வளோதான். ரெசிப்ட் ஆஃப் கேஷ் ஃபார் ₹10,000 ரஞ்சித் ஆர் கரெக்ட்லி என்டர் இந்த கேஷ் அக்கௌண்ட் பட் நாட் போஸ்டட் இன் ஹிஸ் பர்சனல் அக்கௌண்ட். அதாவது ரஞ்சித் அப்படின்றது வந்து ஒரு ₹1000 வந்து பணம் வாங்குகிறோம். அது அப்போ வந்து என்ன அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரஞ்சித் அக்கௌண்ட் 10,000. ஓகேங்களா? என்ன பண்ணாங்களா, ரெசிப்ட் கேஷ் வந்து ரஞ்சித் கேஷ் புக்கில் சரியாக போட்டாங்க, கரெக்ட்லி என்டர் இந்த கேஷ் புக்கு, அது முடிஞ்சு போச்சு. பட் நாட் போஸ்டட் இன் ஹிஸ் பர்சனல் அக்கௌண்ட். ரஞ்சித் அக்கௌண்ட் பணம் கொடுத்துருக்காரு இல்லையா, ரஞ்சித்தை கிரெடிட் பண்ணணும் இல்லையா, பை கேஷ் 1000 போடணும் இல்லையா, இதை போடாமல் விட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், பை ஒமிஷன் இன் போஸ்டிங் 1000. ஆக்சுவலாக பை கேஷ்னு போடலாம், தப்பு கிடையாது. பை கேஷ் போட்டு கீழே வந்து ஒமிஷன் இன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். உங்கள் புக்கில் வந்து அப்படி போட்டுடலாம், அதனால அவங்க மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் போட்டோம்னா என்ன போட்டோம்னாக்கா இப்படி தான் போடணும், ரஞ்சித் அக்கௌண்ட் போட்டுட்டு பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு 1000 போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒமிஷன் இன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். பட் உங்கள் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ரஞ்சித் அக்கௌண்ட் அவங்க வந்து என்னென்னா பை ஒமிஷன் இன் போஸ்டிங் போட்டுட்டு 1000 போகிறாங்க. பட் யார் அக்கௌண்ட்டில் வருது, இது ரஞ்சித் அக்கௌண்ட்டில் தான் வரணும். ரஞ்சித் அக்கௌண்ட்டில் பை ஒமிஷன் இன் போஸ்டிங் ₹1000. ஓகேங்களா? இப்போ சிங்கிள் என்ட்ரியில் தான் பண்ணுறோம் எல்லாமே, ஒரே ஒரு இடத்துல தப்பு. 2 ஜேர்னலில் வந்து ஒரு டெபிட்டில் வந்து சரியாக போடுது, கிரெடிட்டில் வந்து தப்பாருது, இல்லை கிரெடிட் தப்பாது டெபிட்டில் தப்பாது, அதான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் ₹3,000 டு குமார் was correctly entered in the sales day book but not posted in his personal account. பாரு, சேல்ஸ் டே புக்கில் கிரெடிட் சேல்ஸ்லாம் வரும் இல்லையா, கிரெடிட் சேல்ஸ் ஃபுல்லாக வந்து சேல்ஸ் டே புக்கில் வரும். சேல்ஸ் டே புக்கில் ஃபுல்லாக நம்ம போட்டுன்னு வரும், வேரியஸ் அக்கௌண்ட் வரும், X, Y, Z, குமார் எல்லாம் வருது. இவருக்குலாம் அமௌண்ட் எல்லாம் போட்டோம். மொத்தமாக வந்து ஒரு 55,000 டோட்டலு. இது 55,000 வந்து சேல்ஸ் லெஜருக்கும் போயிட்டுது. சேல்ஸ் லெஜரில் வந்து இது வந்து நமக்கு வந்து பை டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் டே புக்குன்னு சொல்லிட்டு 55 அதையும் போட்டு முடிச்சிட்டோம். இது இந்த எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இது எவ்வளோ அமௌண்ட்டோ இது ஒன்று அந்த அமௌண்ட் எக்ஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் அது வந்து அதையும் போட்டோம். ஒய் அக்கௌண்ட்லேயும் அதேமாதிரி போட்டோம். ஆனால் குமார் அக்கௌண்ட்டில் போடும்போது போடணும் இல்லையா, குமார் அக்கௌண்ட்டில் அந்த 3000 போகிறதுக்கு 3000 போடணும் இல்லையா, இதை விட்டுட்டோம். இது வந்து டூ வந்து ஆக்சுவலாக 2 சேல்ஸ் போட்டு போடணும் இல்லையா, இந்த 3000 போடாமல் விட்டுட்டோம். குமார் அக்கௌண்ட்டில் ஒரு என்ட்ரி போட்டோம், இது போடாமல் விட்டோம். அப்போ என்ன வரணும், ட்ரூ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் புக்கு போட்டு 3000 அப்படின்னு போட்டோம்னா அதாவது ஒமிஷன் இன் போஸ்டிங் பை டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சேல்ஸ் புக்கு ஒமிஷன் இன் போஸ்டிங் இல்லை டூ ஒமிஷன் இன் போஸ்டிங் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு போட்டலாம். போட்டிங்கன்னா இப்படி வரும், டூ ஒமிஷன் இன் போஸ்டிங் 200. எந்த புக்கில் வருது பாருங்கள், இது முக்கியம். குமார் அக்கௌண்ட்டில் தான் வருது, இது ரஞ்சித் அக்கௌண்ட்லாம் வருது. இதை தெரிஞ்சுங்க, எந்த புக்கில் இது போடுறோன்றது தெரியணும். அதுக்கு தக்க மாதிரி இந்த பையாக
2ஆன்றதை நீங்கள் யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்கணும். தப்பாக போட்ட போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் ஒரே ஒரு என்ட்ரி தப்பு பண்ணோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸில் தான் அஃபெக்டட் மோர் தென் ஒன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டு இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட்டையும் அதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா எப்படி போடுறது அப்படின்றது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் போன இதில் என்ன பண்ணோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் அக்கௌண்ட் 5000 போட்டிருந்தோம்னா இந்த 5000ல் கேஷ் புக்கில் வந்து ஒழுங்காக போட்டோம், குமார் அக்கௌண்ட்டில் 5000 போடாமல் போட்டோம், இல்லை 5000 10,000 போட்டோம், ஏதோ மாற்றி போட்டோம். இப்போ இதில் இது வந்து கரெக்டாக போடாச்சு, இந்த அக்கௌண்ட்டை தப்பாக போட்டோம், ஆர் இந்த அக்கௌண்ட் ரைட்டாக போட்டோம், இந்த அக்கௌண்ட் தப்பாக போட்டோம், ஏதாவது ஒன்று தான் போட்டோம். ஒன்றை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பை ஒமிஷன், பை கமிஷன், பை டபுள் போஸ்டிங், அதெல்லாம் பை ஓவர் காஸ்டிங், பை அண்டர் காஸ்டிங் அதெல்லாம் போட்டோம். எந்த பக்கம் பை வந்துன்னா பைஸ் போட்டோம், கிரெடிட் சைடில் வந்து பை போட்டோம், டெபிட் சைடில் வந்து 2 போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனால் இந்த என்னன்னா அஃபெக்டட் மோர் தென் ஒன் அக்கௌண்ட்னா என்னன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு சிம்பிள் பழைய உதாரணமே சொல்ல பாருங்களேன். இப்போ வந்து இது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் rupees 10,000 by cash posted in purchase account அப்படின்னு வச்சுங்க. இதுதான் வந்து அதாவது ஃபர்னிச்சர் 10,000 வாங்கிக்கிறார் கேஷில், வாங்கினதை அவர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டார். அவ்வளோதான். ஃபர்னிச்சர் டெபிட் பண்ணுறது பதில் பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டார். அப்போ தேவையில்லாமல் பர்ச்சேஸு இல்லையா, அப்போ இதை கட் பண்ணணும். பர்ச்சேஸ் அதாவது என்ன போட்டார்னா இப்படி வரணும் அக்கௌண்ட்டு, அதாவது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இப்படியும் வரணும். அவர் என்ன பண்ணிட்டார்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படி போட்டார். இந்த கேஷை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இது சரியாக தான் போட்டார். இந்த கேஷை பொறுத்த வரைக்கும் கேஷை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் 2 தான் வரணும் போட்டார். ஆனால் இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரது பதில் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டார். தேவையில்லாமல் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போடுறது பதில் என்ன பண்ணார், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டார். தேவையில்லாமல் பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டார். இப்போ இதை கேன்சல் பண்ணணுமா, பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடலாமா, இதை கிரெடிட் பண்ணிடலாம். ஃபர்னிச்சர் டெபிட் பண்ணணுமா, ஃபர்னிச்சர் டெபிட்டு. அப்போ என்ன வரும், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை பாதிக்கிறது, 2 அக்கௌண்ட்டை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டையும் பாதிச்சிடுது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டையும் போயிடுது, 2 இடத்துல வந்துடுது. ஓகேங்களா? 3 அக்கௌண்ட் எப்படி வரும் கேட்குறீங்களா, நம்ம தான் எதுவுமே போட்டுருமே. என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டிஸ்கவுண்ட் அலோட சேர்த்து போடுவோம்ல, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் கேஷை வந்து இது சொல்லிட்டு போடுவேன், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இது டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு 2 யாருன்னு சொல்லிட்டு போகிறோம்ல, அது மாதிரி தப்பாக வரும்ல, அந்த மாதிரி வரது போது 3 அக்கௌண்ட்டை வந்துடும். ஆக மொத்தம் ஒரு அக்கௌண்ட்டை தவிர மீதி 2 அக்கௌண்ட்டு 3 அக்கௌண்ட் எது வந்தாலும் சரி தான் எப்படி போடுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ராங் அக்கௌண்ட் இது என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லுவாங்கன்னா, நான் இது ராங் அக்கௌண்ட், ராங் அமௌண்ட்டு, ராங் சைடு, ஒமிஷன் 4 விதமாக டபுள் அக்கௌண்ட்டில் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராங் அக்கௌண்ட்னா இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுதான் ராங் அக்கௌண்ட். அதாவது ராங் அக்கௌண்ட்றது அதுதான், அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போகிறது பதில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் போட்டோம், ராங் அக்கௌண்ட்டாச்சா. ராங் அமௌண்ட்டுன்னா 390 ரூபா போகிறதுக்கு 290 ரூபா 2 சைட்லேயும் போட்டு வருது, 2 அக்கௌண்ட்லேயும் தப்பாச்சா. அப்போ ராங் சைடு தான் ரொம்ப ஜோராக இருக்கும். என்னன்னாக்கா அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் தான் போடுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் 500 ரூபா போகிறது பதில் 500 ரூபா இங்கே 500 ரூபா போடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸை டெபிட் பண்ணுறது பதில் கிரெடிட் பண்ணுவாங்க, கேஷை கிரெடிட் பண்ணுற பதில் இது டெபிட் பண்ணுவாங்க. ராங் சைடு, அதாவது டெபிட் சைடு போட வேண்டிய கிரெடிட்டும், கிரெடிட் சைடு போட வேண்டிய டெபிட்டும் போட்டுருவாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் போகிற பதில் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஜேர்னலில் போட மாட்டாங்க, போஸ்டிங் போடும் மாற்றி போட்டுருவாங்க, அந்த மாதிரி போடும், அது ராங் சைடு. அப்புறம் ஒமிஷன்னா ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை விட்டுறது, இதுதான் ஒமிஷன்ஸ். இப்போ இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி போகிறாங்கன்ட்டு. ராங் அக்கௌண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி பை செக் ஃபார் ₹50,000 வாஸ் ராங்லி டெபிட்டட் இன்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் சொன்னால அதே தான், அதாவது மெஷினரி அக்கௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க 50,000க்கு, மெஷினரி வாங்கியிருக்காங்க 50,000க்கு செக் கொடுத்து, ஆனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் போட்டாங்க அப்படின்ட்டு. இந்த
டபுள் அக்கௌண்ட், அதாவது சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல சிங்கிள் இதுல வந்து பிரச்சனை வந்ததுன்னா அப்படியே போட்டுடுங்க. இந்த டபுள் வந்ததுன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ராங்கா என்ன போட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்க. முதல்ல ரஃபா எழுதுங்க. அது பிறகு அதோட ஒரிஜினல் என்ட்ரி எழுதுங்க. அதன் பிறகு தப்பு என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அதாவது எப்படி எழுதணும்னாக்கா முதல்ல ராங் என்ட்ரி, அவங்க எப்படி ராங் போட்டாங்களோ அதே என்ட்ரி அப்படியே போட்டுருங்க. அடுத்தது கரெக்ட் என்ட்ரி, இதான் வந்து சரி, இது ஒரிஜினல் என்ட்ரி. இது வந்து கரெக்ட் என்ட்ரி வந்து எப்படி இருக்கணும், கரெக்ட் என்ட்ரி இதான் இப்படி தான் இருக்கும். ராங் என்ட்ரி அது, இது ரைட் என்ட்ரி, இது ரெக்டிஃபிகேஷன்ஸ். எப்படி ரெக்டிஃபை பண்றது, அதாவது வச்சுக்கோங்க இது வந்து ராங் என்ட்ரி. ஒரு உதாரணத்துக்கு போடுறோம், ராங் என்ட்ரி, இது இப்படி ஒரு காலம் போட்டுங்க. இது கரெக்ட் என்ட்ரி, இப்படி தான் எழுதியிருக்கணும் கரெக்ட் என்ட்ரி. இது வந்து ரெக்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் போட்டுங்க. 3 காலம் இல்லை, 3 இதை பிரிச்சுங்க. இப்போ இந்த கணக்கில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி பை செக் ₹50,000 வாஸ் ராங்லி டெபிட்டட் இன்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். என்ன பண்ணிருக்காங்க, ராங் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு செக்ன்றதுனால பேங்க் எவ்வளோ அமௌண்ட்டு 50,000, இங்கே 50,000. புரியுதுங்களா இது? அதுதான் ராங் என்ட்ரி. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இது ராங் என்ட்ரி. ஆக்சுவலாக என்ன வரணும், இப்படி வரணும், மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் வரணும். எவ்வளோ ஆகுது, 50,000, இங்கே 50,000. ஓகேங்களா? இப்போ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. இதில் பேங்க் இருக்குதா, இதுலேயே பேங்க் இருக்குதா, இது சரியா இருக்குது, தப்பு கிடையாது. அப்போ எது தப்பு இருக்குது, பர்ச்சேஸ் தப்பாக இருக்குது, இது வரக்கூடாது, அது பதில் மெஷினரி வரணும். பர்ச்சேஸ் என்ன பண்ணி டெபிட் பண்ணியிருக்கோமா, இப்போ கேன்சல் பண்ணால் என்ன பண்ண, கிரெடிட் பண்ணிடலாமா, ரைட். இப்போ மெஷினரி என்னது, அது டெபிட் தான் பண்ணி ஆகணும் இப்போ இல்லையா. அப்போ ரைட் அக்கௌண்ட் வந்து மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு இங்கே 50,000 போட்டுருங்க, இங்கே 50,000 போட்டுருங்க. இதுதான் பீயிங் கரெக்ஷன்ஸ் ராங் போஸ்டிங் ரெக்டிஃபைடு. எப்படி கூட கரெக்ஷன்ஸ், இது வந்து கரெக்ஷன்ஸ் ரெக்டிஃபை, இது வந்து பை பீயிங் ராங் போஸ்டிங். நீங்கள் எது வேணா எழுத வேண்டியதான், இது என்னவோ அது ரிலேட்டடாக எழுதுங்க. ராங் போஸ்டிங் ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். பீயிங் ரிலேஷன் ஆஸ் யூஷுவல் ஜேர்னல் எழுத போகிறோம், அவ்வளோதான். பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி பை செக் ஃபார் ₹50,000 வாஸ் ராங்லி டெபிட்டட் இன்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க, இதான் ராங்கு, இது வந்து ராங்கு. இந்த ராங்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது போட்டோம். இது ரைட்டாக போடணும், இது இப்படி போடணும். கரெக்ட் என்ட்ரி வந்து மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார்ட்டு, இது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சரியாக போட்டார், ஒன்றும் தப்பு கிடையாது. மிஷினரி இப்போ டெபிட் பண்ணோம், மிஷினரி டெபிட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் ஆல்ரெடி டெபிட்டாக இருக்குது, ஏதாவது ரிவர்ஸ் பண்ணால் என்ட்ரி கேன்சல் ஆகிடும். அதாவது ப்ளஸ் இது மைனஸ் ஆகுது வச்சுங்க, ப்ளஸ் போட்டால் மைனஸ் இது இதாக இல்லை, அதான் டெபிட் அதை கிரெடிட் ஆகிட்டோம். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். இதான் ரெக்டிவேஷன்ஸு. ஈஸியாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். நீங்கள் புக்கிலே எக்ஸாம் எழுதும்போது ராங் என்ட்ரி, கரெக்ட் என்ட்ரி, ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 3 தூரம் போடலாம், டைம் பத்தாது. பட் இது மாதிரி நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி வருது பாருங்கள், மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார், நீங்கள் என்ன போடுறோம் பாருங்கள், மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணுறோம், அதே 50,000 போடுறோம். பீயிங் ராங் டெபிட் ஆஃப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மெஷினரி அக்கௌண்ட் இஸ் நவ் ரெக்டிஃபைடு. இப்போ சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இந்த நரேஷன் வந்து இது மீனிங் ஃபுல்லாக வர மாதிரி எழுதுங்க. இப்படி தான் எழுதணும் அவசியம் கிடையாது. இது வந்து எது ஆப்டடாக இருக்குமோ அப்படி எழுதுங்க. பெருசாக ரொம்ப அதுக்கு வந்து இது எடுத்துக்காதீங்க, பட் கரெக்டாக எழுதுங்க, அவ்வளோதான். ராங் அக்கௌண்ட் பார்த்துறீங்களா? அடுத்தவங்க ராங் அமௌண்ட்டு என்னன்னு பார்ப்போங்க. அதே தான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், முதல்ல ராங் என்ட்ரி, இது வந்து கரெக்ட் என்ட்ரி, இது ரெக்டிஃபைடு என்ட்ரி, இப்படி வச்சுக்கோம். ஓகேங்களா, ரைட்டு. பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி பை செக் ஃபார் ₹50,000 வாஸ் ராங்லி டேக்கன் ஆஃப் ஃபார் அக்கௌண்ட் ஆஸ் 5,000 இன் போத் அக்கௌண்ட்ஸ். போன சமயம் தான் மெஷினரி வந்து இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி வாங்கியிருக்கிறாங்க, பை செக்கில் 50,000 வாங்கினாங்க, ராங்லி டேக்கன் ஆஃப் ஃபார் அக்கௌண்ட்ஸ் 5,000 இன் போத் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டாங்க. என்ன போட்டிருக்கிறாங்கன்னா மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு செக்குன்றதுனால பேங்க்கு 5,000 போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ வரணும், 50,000. கரெக்ட் என்ட்ரி வந்து
மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 50,000 வரணும். இங்கே 50,000 வரணும். ஓகேங்களா? 50,000 வரணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, 5,000 போடுற எவ்வளோ குறையுது, 42 பக்கம் 40,000 குறையுதா? அப்போ இங்கே என்ன பண்ணும், மிஷினரி அக்கௌண்ட் அப்படியே தான், மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே 45,000 டிஃப்ரெண்ட் அமௌண்ட் தானே, இங்கே 45,000 போட்டுட்டு பீயிங் amount wrongly posted is now rectified அப்படி சொல்லிட்டு எழுத வேண்டாம். அவ்வளோதான். ஓகேவா? இதனுடைய இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 45,000 being amount under custody is now rectified. கம்மியாக தான் போட்டாரு, அண்டர் காஸ்ட் பண்ணிட்டாருல்ல. நான் அதான் 50,000 போகிறது போய் நான் அது வந்து 5,000 போட்டார், 5,000 போட்டுட்டு 45,000 போட்டாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா இது? ஓகே. அடுத்தது பாருங்க, ராங் சைடு. இது ரொம்ப 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 ஜாக்கிரதை. ஏன்னா வந்து இதில் தப்பு நடக்கும். நீங்கள் வந்து பை ஓவர் சைடில் விட்டுடுவீங்க. என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளில் வந்து கேஷ் received from Kumar for ₹300 was posted in both account in the wrong side. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குமார்கிட்டேருந்து 300 ரூபா வாங்கியிருக்கிறாங்க, அதை வந்து 2 அக்கௌண்ட்லேயும் ராங் சைடில் போட்டாங்கன்றாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அதே நம்ம முதல்ல போட்டோமே, ராங் என்ட்ரி, கரெக்ட் என்ட்ரி, ரெக்டிஃபைடு என்ட்ரி, இதுதான். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கவனிங்க. கேஷ் received from Kumar ₹300 was posted in both accounts in the wrong side. அதாவது பணம் கேட்டேருந்து வாங்குகிறோம், கேஷ் received from Kumar. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் போடணும் இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குமார் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு போட்டாங்க 300. ஓகேங்களா? கேஷ் ரிசீவ் ஃப்ரம் குமார்னா, குமார் பணம் வாங்குறோமா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். குமார் தான் கொடுத்துருக்காரு, அவர் கிரெடிட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக குமாரை டெபிட் பண்ணிவிட்டு கேஷை வந்து கிரெடிட் பண்ணாங்க, தப்பாக போட்டாங்க. ஆக்சுவல் அக்கௌண்ட் என்ன வரும், கரண்ட் என்ட்ரி அது இங்கே வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் அக்கௌண்ட் 300 இதுதான் வரணும். ஓகேங்களா? ரெக்டிஃபை பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணும். இப்போ ரெக்டிஃபிகேஷன் எரரில் நம்ம என்ன எப்படி ஜாக்கிரதையாக பண்ணாக்கா, ஃபஸ்ட்டு இந்த குமார் அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். முதல்ல இதை டெபிட் ஆக்கணும். அதாவது இந்த குமார் அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி இதாகணும். அப்போ வந்து ஒரு என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் ரெக்டிஃபை பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டால் ரெக்டிஃபை ஆகிடும். அது இல்லையா? கேஷ் அக்கௌண்ட் வந்து மாற்றி போட்டோம், இது வந்து ஒரிஜினல் என்ட்ரி போட்டோம். ஆனால் இங்கே 300 போட்டோம், இங்கே 300, இங்கேயும் 300 போடுறோம். 300 போட்டோம்னா சரியானா இந்த கேஷு இங்கே கிரெடிட்ல இருந்து டெபிட்ல இருந்து இது ரெண்டையும் போச்சுனாக்கா 0 ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து இருக்குது. இப்போ வந்து லெஜரில் போட்டு காட்ட பாருங்க உங்களுக்கு, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஏற்கனவே இப்போ குமார் அக்கௌண்ட் இருந்துச்சிங்களா, குமார் அக்கௌண்ட்டு, இது வந்து கேஷ் அக்கௌண்ட், இது எப்படி இருக்கட்டும். குமார் அக்கௌண்ட்டில் அவங்க ஒரிஜினலாக போட்ட குமாரை டெபிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, குமாரில் இங்கே 300 ரூபா போட்டுக்கிறாங்க, கேஷில் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க, இது 300 ரூபா போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் என்ட்ரி போட்டால் என்ன ஆகும், இது ரிவர்ஸ் என்ட்ரி போட்டால் குமார் வந்து சாரி கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம், குமாரை வந்து கிரெடிட் பண்ணுவோம். குமார் கிரெடிட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு 300 இங்கே போடுவோம், கேஷை டெபிட் பண்ணோம்னா இங்கே 300 போடுவோம். அப்போ இது ஆகிப்போச்சா? இது என்ன பாருங்கள், இது ரெண்டு 300 போட்டு என்ன வரும், குமார் அக்கௌண்ட்டு 0 தானே வரும். ஆக்சுவலாக குமார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் 300 ரூபா வரும்ல, அப்போ இன்னொரு 300 ரூபா போடணும்ல. கேஷ் அக்கௌண்ட்டை என்ன வரும், இங்கேயும் இதை போய்ட்டு கேஷ் பணம் உள்ளே வந்தது இல்லை, இது போட ஒன்றுமே இல்லாத மாதிரி இல்லை, அப்போ இங்கே ஒரு 300 ரூபா போடணும்ல. அப்போ இங்கே என்ன போடணும், இதை இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆகிடுது. அப்போ இன்னொரு என்ட்ரி போடணும் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் அக்கௌண்ட்டு
இப்போ ஒரிஜினல் என்ட்ரியாக போடுறோம். முதல்ல இந்த என்ட்ரி வந்து கேன்சலேஷன் என்ட்ரி, மேலே போட்ட ராங் என்ட்ரியை வந்து கேன்சல் பண்ண இந்த என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி வந்து ஒரிஜினல் என்ட்ரி. பட் ஆனால் இந்த 300 இதுவும் 300, அப்போ இந்த 300 இதுவும் 300 போது இந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் அக்கௌண்ட் போட்டு 600 போடணும். 600 போட்டிங்கன்னா இங்கே போடும்பொழுதே நீங்கள் குமார் வந்து கிரெடிட் 600 வருதா, இங்கே 600 போட்டுருவீங்க. கேஷ் 600 வருதா, இங்கே 600 போட்டுருவீங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணால் என்ன வரும்? பேலன்ஸ் பண்ணால் இங்கே பை பேலன்ஸ் இங்கே வந்து 300 எக்ஸஸ் வருதா, அப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து 300 600 குமார் அக்கௌண்ட் 300 இருக்கும். கேஷில் வந்து அதேமாதிரி போட்டிங்கன்னா 600 இங்கே இருக்கும், 300 இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது அப்போ டபுள் தப்பாக ராங் சைடில் போட்டால் மட்டும் நீங்கள் டபுள் என்ட்ரி போடணும். டபுள் என்ட்ரினா அந்த அமௌண்ட்டை டபுள்டா பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரு என்ட்ரி வந்து கேன்சலேஷன், ராங் என்ட்ரி கேன்சல் பண்ணது வந்துடும். இன்னொரு என்ட்ரி வந்து இன்னொரு அமௌண்ட் வந்து ஒரிஜினல் என்ட்ரிக்கு வரும். அப்போ ஆக மொத்தம் 2 அக்கௌண்ட்லையும் போட்டோம்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார் அக்கௌண்ட்டு 600 நாட் 300 போட்டிங்கன்னா ஒரே ஒரு 300 போட்டிங்கன்னா பழைய என்ட்ரி கேன்சல் தான் ஆகும். இன்னொரு 300 போட்டால் தான் 300 கூட வரும். ஓகேங்களா? பீயிங் ராங் போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த போத் சைட் இஸ் நவ் ரெக்டிஃபைட். ஓகேங்களா? ராங் சைடு முடிஞ்சிருதுங்களா? புரிஞ்சுதுங்களா? இது கொஞ்சம் ஜாக்கிரதை மறுபடியும் பாருங்க. ஓகே, அடுத்து ஒமிஷன் ரொம்ப ஈஸி, ஒன்றும் கிடையாது. கேஷ் சேல்ஸ் ஆஃப் ருபீஸ் வாஸ் நாட் ரெக்கார்டட். அதாவது கேஷ் சேல்ஸு அது வந்து 4000 பொருள் விற்றுருக்காரு கேஷ் சேல்ஸில், ரெக்கார்ட் பண்ணல அவர். அப்போ வந்து ராங் என்ட்ரி ஒன்றுமே கிடையாது. கரெக்ட் என்ட்ரி என்ன அது? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4000, இங்கே 4000. இந்த புது என்ட்ரியில் போட்டால் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில் வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு 4000 இங்கே போட்ட வேண்டியதான், இங்கே 4000 போட்ட வேண்டியதான். ஓகேங்களா? அவ்வளோதான். இது இப்போ வந்து எப்படி வந்து பார்ப்போம்? இது சிம்பிளாக போட்டோம் பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு 4000 பீயிங் ஒமிஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு ஜேர்னலைஸ். ஒன்றுமே இல்லை, அந்த என்ட்ரி விட்டு போச்சு, புதுசாக போடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸில், அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் நம்ம வந்து பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்டோம். பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் எரர் வந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்துட்டோம். ஒன்று சிங்கிள் என்ட்ரி சிங்கிள் போஸ்டிங் இருந்தால் என்ன பண்ணுறது, இன்னும் ஒன்று 2 or more போஸ்டிங் டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, ரெண்டையும் பார்த்துட்டோம். ரெண்டையும் திருப்பி ஒரு தடவை பார்த்து வைங்க. அடுத்ததில் வந்து ஆஃப்டர் டிபி வந்ததுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை நான் கொடுத்த எக்ஸாம்பிளை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்கள் புக்ஸில் கொஞ்சம் நல்லா போட்டுக்கிறாங்க, அந்த புக்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் பார்ட் 2 பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த இதில் எபிசோடில் நம்ம வந்து பார்ட் 2 இது பார்க்கணும். பார்ட் 3ல் வந்து நம்ம வந்து ஃபர்தர் இது பார்க்கலாம். இந்த இது பார்த்ததில் சஜஷன் கரெக்ஷன் தான் malin@gmail.com பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மை ஃபீஸ், அவ்வளோதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த டியூஷனுக்கு, இந்த டுட்டோரியலுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதனால் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.